தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இதோ இந்த பொண்ணு பாரு, தினம் அழுதுகிட்டே இருக்கா. உனக்கு இறக்கமே இல்லையா? அவ புருஷன் அவகிட்ட கொடுத்துடு. உன் கால கூட நான் விடுறேன். என்ன ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா? என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அப்பாவியான என் தம்பியை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? டேய் எஸ்எஸ்கே, இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நான் கூடிய சீக்கிரம் வெளியில வருவேன். அப்ப என்கிட்ட இந்த இறக்கத்தை எதிர்பார்க்காத, சாவடிச்சிருவேன். ஏய் ஏன் புருஷனே சாவடிச்சிடுவியா நீ? அது ஏன் முன்னாடியே என்ன பண்ணுவீங்க? பேச என்ன பண்ணுவீங்க? குற்றம் செஞ்சு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா, கார்த்திகை எழுந்துட்டு நிக்கிற எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? எவனோ ஒருத்த போட்டோவை ஜட்ஜு கிட்ட காமிச்சு இன்னைக்கு தப்பிச்சிட்டா காலம் பூரா தப்பிச்சிடலான்னு கனவு காண்றீங்களா? அது மட்டும் நடக்காது. இது பாருங்க, புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிற என்னோட சாபம் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடாது. உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீங்க கடத்தி வச்சிருக்கிற கார்த்திக மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க. அப்படி செஞ்சா நான் உங்க மேல இப்ப கொடுத்திருக்கிற கேஸ கூட வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன இப்படி சொல்றாங்க? இருங்க உழைச்சு போங்க. நான் கொடுக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே கார்த்திக விட்டுருங்க. இல்ல காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும். ஜாக்கிரதை. ஏய், நீ யாரு எங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு? நாங்க உன்னை பொழைச்சு போன்னு விட்டதுனாலதான் இத்தனை வருஷமா நீ கார்த்திகை ஏமாத்திட்டு எங்க வீட்லயே தங்கி இருந்த. நாங்க காட்டின கருணையில வாழ்ந்துட்டு நீ இப்ப எங்களுக்கு சான்ஸ் தரியா? தாலி கட்டினவனை தவற விட்டுட்டு தவிச்சிட்டு இருக்கியேன்னு இதோட உன்னை விடுறேன். இல்லன்னு வைய. என்னடி பண்ணுவ? என் புருஷன் எங்கடி? என் புருஷனை கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா பேசுறியா? உனக்கு என்ன பண்ற பாரு. அஞ்சலி யார கையோங்கற? உன்னாலதான் இன்னைக்கு கார்த்திக் எஸ்எஸ்கே கிட்ட சிக்கி சீரடிறான். ஒன்ன கொன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன பண்றீங்க நீங்க? ஸ்டாப் ஸ்டாப். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? என்ன ப்ராப்ளம் இங்க? எதுக்கு அந்த பொண்ணை ஹராஸ் பண்றீங்க? ஐயா பாருங்க ஐயா, என் புருஷனை கடத்தி வச்சுக்கிட்டு ஏன்னு கேட்டதுக்கு என்ன கொல்ல பாக்குறாரு. டாக்டர் கூட பார்க்காம ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறவ ஏன் கார்த்திகை கடத்திருக்க கூடாது? கொஞ்சம் யோசிங்க. ஜட்ஜையா, இந்த கௌதம் ஒரு இரக்கம் இல்லாதவனு தெரியாம நீங்க ஏமாந்து அவங்க கொடுத்த ஆதாரத்தை எல்லாம் நம்பி அவனுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க. உடனே அதை ரத்து செஞ்சு கௌதமுக்கு இப்பவே தண்டனை கொடுங்க. ஆமா ஐயா, இவங்க போய் சொல்றாங்க. நான் எந்த தப்பு? ஷட் அப். உங்க வைஃப் அவ்வளவு கஞ்சினதுனாலதான் உங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தேன். ஆனா நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா நான் கொடுத்த அவகாசம் தப்புன்னு தோணுது. ஆமா சார். நான் நினைச்சா இப்பவே ஆர்டரை மாத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவேன். என்ன கொடுத்துருவா? சார் ப்ளீஸ் சார், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவர் ஏதோ கோவத்துல அவசரப்பட்டுட்டாரு. கௌதம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம கோவம் எதிரிங்களுக்கு சாதகமா போயிடக்கூடாது. திஸ் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ். இனிமே தப்பு செஞ்சா நான் மன்னிக்கவே மாட்டேன். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை. என்னமாமா அது? கௌதம் நடங்க. ஒரே ஒரு நிமிஷம். எஸ்எஸ்கே, என்ன? என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன் குறவலையே தான் நான். ஏய் கௌதம் கௌதம், இப்ப நீங்க எதுவுமே பேச வேண்டாம். உங்க 3 பேர்கிட்டயும் ஒன்னு சொல்றேன். ஜட்ஜ் கொடுத்த ஒரு வார டைமுக்குள்ள கார்த்திகை கடத்தினது யாரு, கடத்த சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள குற்றவாளி கூண்டுல நிறுத்துவேன். அப்படி நிறுத்தி கௌதம் குற்றவாளி இல்லன்னு நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் உங்க மூஞ்செல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், அடுத்த வாரம் இதே நாள் இதே ஜீப்ல கௌதம் தண்டனை வாங்கிட்டு போவான். அப்ப அதையும் நாங்க பாக்குறோம். நடங்க கௌதம், போலாம் வாங்க. கௌதம், அதான் ஜட்ஜ் ஐயாவே வான் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு மேல பேச்சு என்ன இது? கௌதம், எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா நாம ஜெயிப்போம். சரி இலக்கிய, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. ஜானுவை பத்திரமா பாத்துக்கோ. ரேவதி அம்மாவையும் பாத்துக்கோ. நீ இருக்கிற தைரியத்துல நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். பாத்துக்கோ. சரி மாமா. ஏறுங்க.
அந்த கௌதம் தண்டனையில இருந்து தப்பிச்சதை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுதுப்பா. ச்சே, அந்த இலக்கியா ஏதோ ஜெகஜாலம் பண்ணி அவனை தப்பிக்க வச்சுட்டா. நான் அதை கூட தாங்கிக்கிட்டேன். ஆனா அந்த கௌதம் சொத்துக்காக கார்த்திகை கடத்தி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம என்னோட கார்த்திகை விட்டுருன்னு கெஞ்சின என்ன கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்தான் பாருங்க. அத மட்டும் என்னால தாங்கவே முடியல. ஆமா அஞ்சலி, நீயே பாவம். புருஷன் நிலைமை என்னன்னு தெரியாம வேதனையில இருக்க. அந்த இறக்கம் கூட இல்லாம கௌதம் நடந்துகிட்டத பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அஞ்சலி, கோர்ட் வாசலாச்சேன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். இல்ல என் பொண்ணு மேல கைய வச்ச அந்த கௌதமோட கைய கட் பண்ணிருப்பேன். அவன் சரியான கிரிமினல் பா. எப்படியோ கார்த்திகை கடத்தி மறைச்சு வச்சிட்டோம். இனி சொத்து அடையறதுக்கு அஞ்சலி மட்டும்தான் தடையா இருக்கா. அவளையும் காலி பண்ணிரலான் தான் கௌதம் என் கழுத்தை பிடிச்சிருக்கான். பணம் காசுக்காக இப்படி வெறி பிடிச்சு அலைவாங்க. எனக்கு வர கோவத்துக்கு கௌதம கொல்லலாம் போல இருக்குப்பா. அஞ்சலி, நீ சொல்றத யோசிச்சு பார்த்தா கரெக்ட்னு தாமா தோணுது. ஆமா, அந்த கௌதம கொன்னுட்டா என்ன? என்னப்பா சொன்னீங்க? இல்லம்மா, கௌதம கொலை பண்ணிட்டாதான் என்னன்னு கேக்குறேன். சரி, அதை விடு. கௌதம் எந்த காலத்திலையும் உன்னையும் கார்த்திகையும் நிம்மதியா விட போறதில்ல. நாம இப்ப ஏதாவது செஞ்சு கௌதம் கிட்ட இருந்து கார்த்திகை மீட்டுட்டாலும் மறுபடியும் அவன் புருஷனை கடத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா எஸ்எஸ்கே, பாவம் இந்த கார்த்திக்கும் அஞ்சலியும் எத்தனை நாளைக்கு தான் கௌதம் இலக்கியாவோட டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அஞ்சலி, நான் சொல்றது சரிதானே? ஆமாப்பா, கௌதம தூக்கி ஜெயில போட்டுட்டா அவன் கார்த்திகை விட்டுருவான்னு நம்பணும். கம்பி என்னனாலும் கருணை காட்ட மாட்டேன்னு கௌதம் அடம் பிடிக்கிறான். சரி, அவனுக்கு நிரந்தரமா தண்டனை வாங்கி கொடுத்தாவது கார்த்திகை மீட்கலான்னு பார்த்தா அவன் ஒரு வாரம் கெடு வாங்கி தப்பிச்சிட்டான். இப்படியே போனா கார்த்திக் நம்ம கிட்ட திரும்பி வரமாட்டாரு போல இருக்கு. அப்படி அவசரமா சொல்லாத அஞ்சலி. நீயும் கார்த்திக்கும் ஒண்ணு சேர்ந்து 100 வருஷம் வாழணும். அத நாங்க சந்தோஷமா பார்க்கணும். ஆனா அதுக்கு கௌதம் விட மாட்டேங்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருது. அப்ப அவனை கொல்றது தவிர வேற வழியே இல்லப்பா. கொன்னுடுங்கப்பா. சரியான முடிவு எடுத்திருக்க அஞ்சலி. இன்னைக்கு நாங்க எல்லாரும் போராடி கௌதம் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும். நாளைக்கு நீ அவன் கிட்ட தனியா சிக்கிக்கிட்டா என்ன பண்ணுவ? ஐயோ, உனக்கு ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாது அஞ்சலி. கௌதம்க்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அவனுக்கு சாவ காட்டிட வேண்டியதா. ஆனா கௌதம் தான் ஜெயில இருக்கானே, அவனை எப்படி கொல்றது? அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. கௌதம ஜெயில வச்சே காலி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. உனக்கு அந்த கௌதம் செத்துட்டான்னு தகவல் வந்தா போதும்ல? போதும்பா, போதும். புருஷன் இருக்கிற தைரியத்துல தான் அந்த இலக்கிய ஆடிட்டு இருக்கா. அந்த புருஷனை எல்லாம பண்ணிட்டா நான் எப்படி கார்த்திக் நிலைமை தெரியாம தவிக்கிறனோ அதே மாதிரி இலக்கியாவும் தவிக்கணும். அந்த கௌதம சாவடிச்சிருங்கப்பா. கௌதம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. அவன் செத்தாதான் அந்த வீட்டுல கார்த்திக் உண்மையான மகனா உரிமையோட வாழ முடியும். நானும் இலக்கியாவை அடிச்சு துரத்திட்டு மருமகளா வாழ முடியும். சீக்கிரமா அந்த கௌதம் கதை முடிஞ்சிருச்சுங்கிற நல்ல செய்திய சொல்லுங்கப்பா. இந்த அஞ்சலி சரியான லூசா இருக்காளே, எதை சொன்னாலும் தலையாடுறா. அந்த அளவுக்கு சொத்தாசு அவளை பிடிச்சு ஆட்டுது.
கௌதம ஜெயில போட்டு ஜெயிக்கலான்னு பார்த்தோம். இப்ப அவனை கொன்னு ஜெயிக்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கௌதம்க்கு அப்புறம் அவனோட கம்பெனி கார்த்திக் கைக்கு தான் வரும். அவன் ஒரு மாக்கான். அவனை வச்சே அவன் கம்பெனியை காலி பண்றது ஈஸி. பார்க்க தானே போற. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி தான் டாப்ல இருக்க போகுது. மொத்த பிசினஸும் நமக்கு தான் வரும். அதுக்கப்புறம் நானே ராஜா, நானே மந்திரி. இல்ல நானே ராஜா, நீயே ராணி. அது சரி. கௌதம் உள்ள வச்சு எப்படி கொல்ல? அது சஸ்பென்ஸ். எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும். நாளைக்கு நடக்கிறப்ப உனக்கே தெரியும். கௌதம் இன்னைக்கு எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எல்லாமே வீணா போச்சு. அத்தை, அழாதீங்க அத்தை. சொல்றேன்ல அத்தை, அழாதீங்க. அழாம என்ன பண்ண சொல்ற இலக்கியா? கௌதம் எந்த தப்பும் பண்ணல. இத்தனை நாள் அவனை ஜெயில வச்சிருந்ததே தப்பு. இதுக்கு மேல அவனை அங்க வச்சு என்ன பண்ண போறாங்க சொல்லு. அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க. என்னையா வீட்டை விட்டு போக சொல்றீங்க? பாரு, கௌதம் வீட்டுக்கு திரும்பி வருவான். அவன் வந்த உடனே ஆரத்தி எடுக்கணும்னு ஆரத்தி கரைச்சு வச்ச, அவனுக்கு கேசரி செஞ்சு வச்ச. ஆனா அவன் வரலையே. கவலைப்படாதீங்க அத்தை. அதான் ஜட்ஜ் ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காருல்ல. அதுக்குள்ள கார்த்திக் எப்படியாவது கண்டுபிடிச்சு கௌதம கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே கார்த்திக் எங்க வச்சிருக்கான்னு நமக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்ப? அந்த நாகுதான் எஸ்எஸ்கேக்கு எல்லாமே. அவன் தான் கார்த்திக கடத்தி கௌதம மாட்ட வச்சவன். இப்ப கார்த்திக் நாகுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அந்த நாகுவ புடிச்சு கார்த்திக கடத்த சொன்னது யாருன்னு அவன் வாயாலே உண்மையை ஒத்துக்க வச்சோன்னு வைங்க, கௌதம எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். கிழிப்ப நாகுவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன போலீஸா? அங்க கோர்ட்ல கோட்டை விட்டுட்டு இங்க வந்து என்னமோ ஒரு வாரத்துக்குள்ள சாகசம் பண்ற மாதிரி இப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இப்படி பேசி பேசி தானே இந்த குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சிருக்க. உன்னால கார்த்திக் வீட்டை விட்டே போயிட்டான். நீ தூண்டி விட்டதுனால வளர்த்த பாசம் கூட இல்லாம கௌதம் என்னையே ஒதுக்கிட்டான். வசதியா வாழறதுக்கு வழி பண்ண என்ன வீட்டை விட்டே போன்னு அண்ணி நன்றி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? ஒன்னாலதான். எனக்கு என்னமோ உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் கௌதம் முட்டாள்தனமா கார்த்திகை கடத்திட்டானோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா கார்த்திகை உடனே வெளியே விட பாரு. போதும், நிறுத்து. உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை பேசுவ? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நெஞ்சில ஈரமே இல்லையா பைரவி? ஏன் என்ன விட்டுட்டு இவகிட்ட ஆபீஸ் பொறுப்பை கொடுத்தப்போ கௌதம்க்கு ஈரம் இருந்துச்சா? நான் என்னோட சேர்மன் பதவியே அவனுக்காக கொடுத்தேன். ஆனா அவன் ஒரு சின்ன டெண்டர் எடுக்கிற பொறுப்பை கூட என்ன நம்பி கொடுக்கல. வளர்த்த தாய்க்கு துரோகம் பண்ணவன் கூட வளர்ந்த தம்பிக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? பைரவி, ஒண்ணு வேணாம் பைரவி, இன்னொரு வார்த்தை பேசாத. நானே என் புள்ள வீட்டுக்கு வரலையேன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அந்த வேதனையை கொலவெறியா மாத்திராத சொல்லிட்டேன். நீதானே என் புள்ளையும் என் மருமகளும் டெண்டர்ல தோக்கணும்னு சொல்லி அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியோட சேர்ந்து சதி பண்ண. நீதானே அது?
உனக்கு என் மருமகளையும் என் புள்ளையும் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வேண்டாம், எதுவுமே பேசாத. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போயிடு, போ. மறுபடியும் மறுபடியும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அண்ணி. இதுக்கான விலையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஜாக்கிரதை. அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. என்ன வார்த்தை பேசிட்டு போறா பாத்தியா? அவங்க குணத்தை என்ன புதுசாவா பாக்குறோம்? அத்தை விடுங்க அத்தை. இது பாரு இலக்கியா, இந்த பைரவிக்காகவாவது என் புள்ள கௌதம சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இது பாரு, அந்த கண்ணுக்கு தெரியாத நாகுவை தேடுறத விட்டுடு. கண்ணுக்கு எதிர இருக்கிற அந்த அஞ்சலியை கூட்டிட்டு வந்து 4 அறை விட்டா போதும். கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லிடுவா. எனக்கு என்னமோ அவதான் கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருக்கான்னு தோணுது. அத்தை அவசரப்பட வேண்டாம். அஞ்சலி கெட்டவதான், கார்த்திகையை கொல்ல பார்த்தவதான். ஆனா இந்த கிட்னாப்ல அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அஞ்சலி கார்த்திக்காக நம்ம கிட்ட சண்டை போடுறது, அழறதெல்லாம் நடிப்பு மாதிரி எனக்கு தெரியல அத்தை. அவ உண்மையிலேயே புருஷனை இழந்த தவிப்புல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் இவ்வளவு நல்லா நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. அவங்களே கார்த்திகை கடத்தி வச்சுட்டு பழைய கௌதம் மேல போட்டு அவரோட கெரியரையே அழிக்க பாக்குறாங்க. ஆனா அது நடக்காது. நான் விட மாட்டேன் அத்தை. ஜட்ஜு கொடுத்த 1 வார டைமுக்குள்ள நமக்கு எதிரா இருக்கிற எல்லா சதியையும் உடைச்சு கௌதம நிச்சயமா நான் வெளியே கொண்டு வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நானே அஞ்சலி போடுற நாடகம் தெரியாம உன்னை திட்டி இருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன், சந்தேகப்பட்டிருக்கேன். ஏன் சாமியோட திருநீரை கூட உனக்கு வச்சு விடாம அவமானப்படுத்தி இருக்கேன். ஆனா நீ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்க. நான் உண்மையில சொல்றேன், நீ என் மருமகளா வந்ததுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இலக்கியா, நீ எங்க குடும்பத்துக்கு ஒரு பொக்கிஷம்மா. எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் நீ வந்து என் 2 பிள்ளைங்களையும் எந்த சேதாரமும் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எப்படியாவது நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியுமா? வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். என்ன எஸ்எஸ்கே, வாசலை பார்த்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கீங்க? சர்ப்ரைஸ் தாட்சாயணி. சர்ப்ரைஸா? என்னப்பா சொல்றீங்க? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும். அஞ்சலி, கௌதம் கதையை முடிக்கணும்னு நேத்து நைட்டு நீ தானே சொன்ன. பொண்ணு ஆசைப்படுறத அப்பா நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? அதம்மா, ஜெயிலுக்குள்ள வச்சு கௌதம காலி பண்றதுக்கான பிளான ரெடி பண்ணிட்டேன். அது என்னன்னு தெரியப்படுத்ததான் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், மூக்குத்தி ராஜான்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். வந்துட்டாரா? உடனே வர சொல்லு. ஓகே சார். எஸ்எஸ்கே, யாரு மூக்குத்தி ராஜா? கௌதம கொலை பண்ண போறவன்.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.